நடிகர் விஜய் புதிய கட்சி தொடங்கியிருப்பதற்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்தும் வரவேற்பும் தெரிவித்துள்ளனர். ஜனநாயகத்தில் மக்கள் ஆதரவு இருந்தால் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என அவர்கள் கூறியுள்ளனர். இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு அரசியலுக்கு வருகின்ற அந்த உரிமை இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். அவருக்கு நம் அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள். அவருடைய மக்கள் பணி சிறக்கட்டும். திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்கள் இன்று புதிய கட்சியை துவங்கியிருக்கிறார். புதிய கட்சியை தொடங்கியிருக்கின்ற திரு விஜய் அவர்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசியல் வானில் அவர் வெற்றி நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசியல் என்பது ஒரு பெருங்கடல், ஒரு சமுத்திரம். அந்த பெருங்கடல் சமுத்திரத்தில் நீந்தி கரை சேர்றவங்களும் உண்டு, மூழ்கி போகிறவங்களும் உண்டு. எனவே பாப்பா இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நீந்தி கரை சேர்றாரா இல்லை மூழ்கி போகிறாரான்றதை தேர்தலில் நின்று அந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம். அதனால் கட்சியை பற்றில யாரும் ஆரம்பிக்கலாம். விஜயை சிறுமைப்படுத்த விரும்பலை. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், புரட்சி தலைவர் மாதிரி யாரும் இனிமேல் பிறக்க முடியாது. இனிமேல் அவர் ஒரு தெய்வ பிறவி. அந்த தெய்வ பிறவி மாதிரி சித்தரிச்சிட்டாங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அது வீழ்ச்சி. ஜனநாயகத்தில் மக்கள் தொண்டாற்றுவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. யாரும் எந்த நேரத்திலும் அரசியலுக்கு வரலாம், பொதுமக்களுக்கு தொண்டாற்றலாம். அதுதான் ஜனநாயகம். அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியின் பெயரை அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது, வரவேற்கிறோம். தம்பி அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்பவுமே உண்மை. தம்பிக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்போ தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா, தொடர்ச்சியாக நிற்கணும். இப்போ நான் நீ தோக்கடி, இதுக்கு மேலே தோக்கடிக்கவே நீ முடியாது, அவ்வளோ தோற்றுருக்கேன் நான். அதனால நான் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.